அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ் சர்வீஸான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பத்திரிகை செய்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான ஒரு அப்டேட், ஒரு ஹாப்பியான ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம வின்னர்ஸ் கிளாஸோட ஒரு புதிய யூடியூப் சேனல். இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரைட்டா? என்ன ஹெட்லைனில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். போலீஸ் பதவி உயர்வுக்கான கால வரம்பு குறைப்பு, ஒரே ஆண்டில் 10,000 பேர் வேலைக்கு எடுப்பு, துறை ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் ஆலோசனை அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த லைன்லேயே நமக்கு தேவையான அந்த செய்தி கிடைச்சிருச்சு. அதாவது துறை சார்ந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சரோட தலைமையில் ஆலோசனை கூட்டம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரே வருஷத்தில் ஒரு 10,000 பேர் போலீஸ் துறைக்கு நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆலோசனை பண்ணியிருக்காங்க. 2025 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. அந்த பட்ஜெட்டில் முக்கியமான சில அப்டேட்லாம் நம்ம கொடுக்கலாம். அதில் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ வேகன்சி நம்ம ஃபில் பண்ணலாம். ஏன் அப்படின்னா 2026 நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ 2026 எலெக்ஷன் வரதுனால நம்ம 2025 ஒரு பல்கான வேகன்சி ஃபில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசினதாக இந்த பத்திரிகை செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? இந்த பத்திரிகை செய்தியில் குறிப்பிட்ட மாதிரி அவங்க ஆலோசனை பண்ணி டிசைட் பண்ணி மேபி பட்ஜெட்டில் அறிவிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்த ஆண்டு, அதாவது 2025 எஸ்ஐபிசிக்காக நீங்கள் படித்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போலீஸ் ஆவது உறுதினே சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ பல்கான வேகன்சி வருது. எஸ்ஐக்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சில செய்திகளை சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க. 1350 வேகன்சி வருதான் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளோ வேகன்சி வருமானு சில பேர் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். எலெக்ஷன் 2026 வரப்போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணியிருக்கலாம். பிசிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வருஷம் ஒரு 3000 வேகன்சி அந்த மாதிரி சம்திங் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இப்போ 2024 நமக்கு நோட்டிஃபிகேஷனே கொடுக்கல. அப்போ 2024க்கான வேகன்சி ஒன்று இருக்கும். 2025 நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்கன்னா அப்போ அதுக்கான ஒரு குறிப்பிட்ட வேகன்சி ஃபில் பண்ணணும். அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது கிட்டத்தட்ட இவங்க சொல்கிற மாதிரி எஸ்ஐயும் பிசியும் சேர்த்துனா ஒரு 10,000 வேகன்சி கண்டிப்பாக ஃபில் பண்ண முடியும். எஸ்ஐ என்ன தான் அவங்க வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாலும் அது 1000 ப்ளஸ் அந்த லெவலில் தான் வேகன்சி வரும். அப்போ ரிமைனிங் வேகன்சி எல்லாமே கண்டிப்பாக பிசிக்கான வேகன்சியாக இருக்கும். ஸோ தோராயமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8,000 ப்ளஸ் வேகன்சியாவது பிசிக்கு ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. அப்படி ஃபில் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் பிசி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் போலீஸ் ஆக முடியும். ஸோ இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்டா? 2025க்கு பக்காவாக ஒரு ஸ்டடி பிளான் போட்டு இப்போ இருந்தே நீங்கள் பிசி எக்ஸாம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய போலீஸ் கடை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றலாம். எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பில் இருக்குது. நம்ம டிசம்பர் இறுதினு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி டிசம்பர் 9 பார்த்தீங்கன்னா வழக்கு ஒன்று அந்த எஸ்ஐ கேஸ் சம்மந்தமாக வரதா சொன்னாங்க. பட் அது ஈவினிங் தான் நமக்கு தெரியும். அந்த வழக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற விவரங்கள் தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் 2024 எப்போ வரும் நம்மளால் சொல்ல முடியும். சப்போஸ் மிஸ் ஆனால் கூட 2025 நிச்சயமாக நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது அதுவும் ஒரு பல்கான வேகன்சியோட வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட்டா? ஸோ இந்த செய்தி உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். இந்த பத்திரிகை செய்தியில் கடைசியாக ஒரு பக்கம் இருக்கு இல்லையா, முதல் பக்க தொடர்ச்சின்னு அதை மட்டும் நான் படித்து காட்டிடுறேன். ஏன்னா அதில் தான் முக்கியமான விஷயம் இருக்குது. ரைட்டா? மேலும் ஆண்டுக்கு 3000 போலீஸார் தேர்வு செய்யப்படுவதற்கு பதிலாக அடுத்த ஆண்டு ஒரே நேரத்தில் 10,000 பேரை போலீஸ் துறைக்கு தேர்வு செய்வது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவது உட்பட பல்வேறு விஷயங்களே குறித்து முதல்வர் ஆலோசனை செய்தார் அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. ஸோ இந்த செய்தி உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இந்த நாங்கள் மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு டிஎன்யூஎஸ் சர்வீஸ் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.